ஹாய் ஹலோ வெல்கம் டு பேங்க் ஸ்டெலி.in. நான் உங்க செந்தில் கணேஷ் மற்றும் நான் உங்க ஆர்த்தி வந்திருக்கிறாங்க. ஓகே, ஸோ தினமணி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம ரெகுலராக கொடுத்துட்டே இருக்கோம். ஸோ லாஸ்ட் ஒரு 2 days நம்மளால கொடுக்க முடியல. ஸோ ஏப்ரல் 7 மற்றும் 8க்கான தினமணி கரண்ட் அஃபேர்ஸ் தான் இப்போ நம்ம கொடுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ மேம் ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன, ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் என்ன மேம்? ஸோ இன்னைக்கு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்து சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்துக்கு வந்து எம்ஜிஆர் பேர் வந்து சூட்டுவதற்கான உத்தரவு வந்து அரசிதழில் வந்து வெளியிட்டிருக்காங்க. பார்த்துக்கிட்டீங்கன்னா சென்ட்ரல் ரயில் நிலையத்துக்கு வந்து எம்ஜிஆர் பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து மோடி வந்து ஏற்கனவே அந்த வெளியிட்டு சொல்லியிருந்தாங்க, நாங்கள் வந்து மாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து இந்தியன் ரயில்வே துறையும் மத்திய உள்துறை அமைச்சகம் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அது ஒப்புதல் பேரில் வந்து இப்போ நம்ம தமிழக அரசு வந்து அரசிதழில் வந்துட்டு அஃபீஷியலாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் ரயில் நிலையம் என்று அழைக்கப்படுகிறது நம்ம சென்ட்ரல் ரயில் நிலையம். ஸோ அதுதான் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மதுரை மாட்டுத்தாவணி கூட எம்ஜிஆர் நிலையமாக மாற்றப்பட்டது. ஏற்கனவே அதை நமக்கு தெரியும், மதுரைக்காரவங்களை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும். ஓகேவா? அதைத் தொடர்ந்து இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கும் எம்ஜிஆர் பேர் வச்சிருக்காங்க. ஸோ இதுல இருந்து என்ன கரண்ட் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 4 ஆகட்டும் எதுவாகட்டும், நம்ம சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் சமீப காலத்தில் என்ன பெயராக மாற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அதுக்கான விடை என்ன பார்த்துக்கிட்டீங்கன்னா எம்ஜி ராமச்சந்திரன் அப்படிங்கிற பெயரால மாற்றப்பட்டிருக்காங்க. ஓகே, அதை தொடர்ந்து நம்ம 2வது கரண்ட் அஃபேர்ஸ் என்ன பார்த்துக்கிட்டீங்கன்னா, இந்தியா புல்ஸ் ஹவுசிங் பினான்ஸ் உடன் வந்து லட்சுமி விலாஸ் வங்கி வந்து இணைறாங்க. ஸோ அப்படின்னு ஒரு அறிவிப்பு வந்து வெளிவந்திருக்கு. ஸோ இந்த பேங்க் மெர்ஜிங் வங்கிகள் இணைவது வந்து இப்போ வந்து அடிக்கடி நடந்துகிட்டே இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ வந்து இணைச்சாங்க. ஸோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் திருவாங்கூர், மைசூர், ஜெய்ப்பூர், இந்த மாதிரி பட்டியாலா, ஸோ இந்த மாதிரி எல்லாமே ஸ்டேட் பேங்கோட இணைச்சாங்க. ஸோ அதை தொடர்ந்து அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு 2 months பேங்க் ஏதோ ஒரு பேங்க் இணைச்சாங்க. அது என்ன பேங்க் தெரியுமா மேம்? பிஓபி கூட வந்துட்டு விஜயா பேங்க்கும் டீனா பேங்க்கும் இணைச்சாங்க. ஸோ அது வந்து 3வது பெரிய வங்கியாக வந்துச்சு. ஸோ இந்த இணைப்பு இந்த இந்திய புல்ஸ் ஹவுசிங் பினான்ஸ் வந்து எல்விபியோட இணைகிறாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்விபி, அதாவது லட்சுமி விலாஸ் என கூறப்படும் எல்விபி வந்து தன்னோட 100 பங்குல இருந்து 14 பங்கை வந்து இந்தியன் புல்ஸ் ஹவுசிங் பினான்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதனால ஏதாவது மாற்றம் வந்து வருமா? பேர் எது மாற்றம் வந்து இது வந்து இணைஞ்ச பிறகு வந்து இதோட பேர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்தியா புல்ஸ் லட்சுமி விலாஸ் வங்கி அப்படின்னு வந்து மாறப்போகுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சோ இவங்க 2 பேர் இணையறாங்க என்ன ஆக போகுதுன்னா 8வது பெரிய வங்கியாக ஆக போகுது அப்படின்னு சொல்லி போட்டுருக்காங்க. அதாவது 8வது தனியார் வங்கியாக வரப்போகுது. இந்தியா லெவல்ல 8வது தனியார் வங்கியாக இந்த இந்தியா புல்ஸ் ஹவுசிங் பினான்ஸ் வந்து வரப்போகுது. இதுல என்ன கரண்ட் அஃபேர்ஸ் கேட்பாங்க? ஸோ இதுல இருந்து வந்து இந்தியா புல்ஸ் ஹவுசிங் பினான்ஸ் வந்து எந்த வங்கியோட இணைஞ்சிருக்காங்க அப்படின்றது கேட்கலாம். ஓகேவா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா சதவீதம் எத்தனை சதவீதம் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க கேட்கலாம். ஸோ மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா லட்சுமி விலாஸ் வங்கியோட யார் இணைந்தார்கள் அப்படின்னு தான் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து நீங்க கமெண்ட்ஸ் பண்ணலாம். ஓகே, ஆன்சர் நாங்களே சொல்லிடுறோம். ஸோ கூடிய சீக்கிரம் வந்து நம்ம அந்த புல்லட்டின்லாம் வச்சு கொஞ்சம் நம்ம ஷோ வந்து கொஞ்சம் அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம கூடிய சீக்கிரம் நம்ம கொண்டு போகலாம். ஓகேவா? ஸோ அடுத்த 3வது கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, மருத்துவர்களின் ஓய்வு வரை வந்து 60ல இருந்து 62 வந்து உயர்த்தியிருக்காங்க. யாருன்னு பார்த்தோம்னா கோவா அரசு. கோவா அரசு அதாவது தொழில்துறையில வந்துட்டு ஒரு அண்மையில ஒரு உத்தரவு பிறப்பிச்சாங்க. என்ன பாத்தீங்கன்னா மருத்துவருக்கு வந்து 60ல இருந்து 62 வயசா வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 2 வருஷம் அவங்க ஒர்க் பண்ணட்டுமே அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ மருத்துவர்கள் வந்துட்டு அவங்களுக்கு உண்மையிலே சொன்ன மருத்துவர்களுக்கு வந்துட்டு ஓய்வே கிடையாது. அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு வந்து கோவா அரசு என்ன பண்ணியிருக்காங்கன்னா 60ல இருந்து 62, அதாவது முக்கியம் பார்த்தீங்கன்னா அந்த இஎஸ்ஐ மருத்துவமனையில் ஒர்க் பண்றவங்க, கோவா மருத்துவ கல்லூரியில ஒர்க் பண்றவங்க, இவங்களுக்கு எல்லாருமே கொஞ்சம் பயனடைவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இவங்களோட வயது இதுல இருந்து என்ன கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கோவா அரசு தான். ஸோ கோவா அரசு என்ன கேட்பாங்க, அதாவது தமிழ்நாட்டில் கொஸ்டின்ஸ் வரும்போது எப்படி வரும் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஸோ சமீபத்தில் 60 வயதுலேருந்து 62, அதாவது மருத்துவருக்கான ஓய்வு காலம் வந்து 60ல இருந்து 62 எந்த மாநிலம் வந்து அறிவிச்சாங்க அப்படின்னு சொல்லி வரும். ஸோ அதுக்கான விடை பார்த்தீங்கன்னா கோவா. ஓகேவா? ஸோ இதை தொடர்ந்து அடுத்த நியூஸ் வந்து பார்த்தோம்னா உலக வங்கியின் தலைவராக வந்து டேவிட் மால்பாஸ் வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஆமா, டேவிட் மால்பாஸ். ஸோ உலக வங்கியோட வந்து தலைவர். ஸோ வேர்ல்டு பேங்க்னா நம்மளுக்கு தெரியாம இருக்கு. ஸோ உலக வங்கியோட வந்துட்டு இப்ப ரீசெண்டா நேற்று தான் மாத்திருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ டேவிட் மால்பாஸ்ன்றவர் வந்திருக்காரு. இதுக்கு முன்னாடி எங்கே ஒர்க் பண்ணிருக்காரு? இதுக்கு முன்னாடி வந்து இவர் பார்த்தோம்னா வந்து பியர் ஸ்டான்ஸ் பேங்க் அப்படின்னு வந்து தலைமை பொருளாதார நிபுணராக வந்து இருந்திருக்காங்க. பொருளாதார நிபுணராக இருந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓகேவா? ஸோ அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா விளையாட்டு கரண்ட் அஃபேர்ஸ்குள்ள போகலாம். ஸோ விளையாட்டு டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா உலக டேபிள் டென்னிஸ் போட்டியில் தகுதி பெற்ற இந்திய வீரர், அதாவது யாரும் பார்த்தீங்கன்னா ஞானசேகரன் சத்யன்
ஸோ ஞானசேகரன் சத்யன் பார்த்தீங்கன்னா சென்னையை சேர்ந்தவர் தான், நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர். ஓகேவா? ஸோ அவர் பார்த்தீங்கன்னா உலக டேபிள் டென்னிஸ் போட்டிக்கு வந்து தகுதி பெற்றிருக்காரு. ஸோ அவர் யாரை என்ன வீழ்த்தானா, எதை வச்சு அவங்க வந்து அடுத்த கிரேடுக்கு போனாரு? சோ அவர் வந்து யாரை வீழ்த்தி இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா சுங் டிங் ஓங்கை அப்படிங்கிறவங்கள வந்து வீழ்த்தி வெற்றி பெற்றிருக்காங்க. இது வந்து ஒரு உலகின் வந்து 14ஆம் நிலை வீரர் அப்படின்னு வந்து அழைக்கப்பட்டாங்க. அதாவது சுங் டிங் ஓங்கை வந்துட்டு பாத்தீங்கன்னா 14வது வீரர். அதாவது நம்ம ரேங்கிங் கூட பாத்தீங்கன்னா கிரிக்கெட்ல சோ கோலி வந்து நம்பர் 1 பேட்ஸ்மேன் அந்த மாதிரி போடுற மாதிரி. சோ அவர் வந்துட்டு டேபிள் டென்னிஸ்ல 14வது உலகின் 14வது வீரர். ஸோ அவரை வந்து நம்ம தமிழ்நாட்டுக்காரர் வந்து வீழ்த்தி அடுத்த ஸ்டெப் படி உலக சாம்பியன்ஷிப், அதை உலகக்கோப்பைக்கு வந்து உலகக்கோப்பை டேபிள் டென்னிஸ்ல கால் தடம் பதிச்சிட்டாரு. ஓகேவா? ஸோ உலகக்கோப்பை எங்க நடக்குது, எப்ப நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்டோபர் 18ஆம் தேதியில இருந்து 20ஆம் தேதி வரையும் எங்க நடக்குது? சைனால. ஆமா, சைனால வந்து பார்த்தோம்னா செங்டு அப்படிங்கிற ஒரு நகர்ல வந்து இது வந்து நடக்க போகுது, இந்த டேபிள் டென்னிஸ் உலகக்கோப்பை. ஸோ இதுல இருந்து என்ன கேட்பாங்க அப்படின்னா உலகக்கோப்பை டேபிள் டென்னிஸ் போட்டி எங்கு நடைபெற போகிறது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ எங்கு நடைபெற போகுதுன்னா சைனாவோட செங்டு அப்படிங்கிற நாட்டுல வந்து எப்ப நடக்க போகுது பாத்தீங்கன்னா அக்டோபர் 18ல இருந்து 20 அந்த டைம்ல நடக்குது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஓகேவா? சோ நேத்து ஏப்ரல் 7 என்ன டே மேம்? ஏப்ரல் 7 வந்து வேர்ல்ட் ஹெல்த் டே, உலக சுகாதார தினம் அப்படின்னு சொல்றாங்க. இது முதல்ல எப்ப வந்து ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னா 1948 அன்னைக்கு வந்து ஆரம்பிச்சிருக்கோம். இதை வந்து ஸ்தம்பிக்கப்பட்டது யாரும் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே தெரியும், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், பூன்னு சொல்லப்படுற வேர்ல்டு ஹெல்த். நம்ம மோடி கூட பார்த்தீங்கன்னா நேற்று வந்து நம்மளுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருந்தாரு. வேர்ல்டு ஹெல்த் சுகாதார தினத்துக்கு எல்லாருக்குமே சுகாதாரத்தோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருந்தாரு. ஓகே, அடுத்து ஏப்ரல் 8 இன்னைக்கு என்ன டே பார்த்தீங்கன்னா நேஷனல் ஜூ லவர்ஸ் டே. ஸோ இது எதுக்காக கொண்டாடுறாங்க? என்னன்னா நேஷனல் ஜூ லவர்ஸ் டே, லவர்ஸ் இல்லைங்க, நேஷனல் ஜூ லவர்ஸ் டே. ஓகேவா? ஸோ எதுக்காக பார்த்தீங்கன்னா ஜூ வந்து நம்ம வந்து பாதுகாக்கணும். ஸோ அதை அடிப்படை நல்ல அடிப்படையில் எல்லாருமே ஜூக்கு போயிட்டு அந்த விலங்குகளை பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு நல்லெண்ண அடிப்படையில் வந்துட்டு இது வந்து தொடர்ந்தாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் இன்னைக்கான கரண்டவே. ஸோ கொஸ்டின்ஸ் பீஸ் மாதிரி நம்ம கொண்டு போகலாம். கூடிய விரைவில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கமெண்ட்ஸ்ல வந்து தெரிவிச்சிருந்தீங்க, சார் எங்க குவிஸ் மாதிரி கொண்டு போங்க, புல்லட்டின்ஸ்லாம் போடுங்க. ஸோ கண்டிப்பா கூடிய சீக்கிரம் நம்ம அதை ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ குவிஸ் மாதிரி கொண்டு போகும்போது நீங்க லைவ் சேட்ல வந்துட்டு நீங்க கமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்துட்டு இருக்க உங்க எல்லாருமே இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? மீண்டும் நாளை தினமணி கரண்ட் அஃபேர்ஸ்ல உங்களை சந்திக்கிறோம். Until it's bye from Sendil and bye from Ark.